ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீடிகாசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து நல்ல மனசோட சீதாவுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு. இதுல மீனாவும் சீதாவும் செய்யறது கொஞ்சம் கூட சகிக்கவே இல்லை. சீதா தான் ஏதோ காதல் ஆசையில முத்து கிட்ட பொய் சொல்றாங்கன்னா, இந்த மீனா எதுக்காக பொய் சொல்றாங்கன்னே தெரியல. முத்துவை பார்க்கும்போது கொஞ்சம் கூட இறக்கமாவே தெரியல போல இருக்கு. முத்துவ கிண்டல் பண்ணி பேசுறது, எகத்தாளமா பேசுறது, இந்த எல்லா விஷயத்துக்காகவும் மீனா நல்லா அனுபவிக்க போறாங்க. முத்து சீதா கிட்டே போய் நேரடியா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் அப்படின்னு கேக்குறாரு. கவர்மெண்ட் வேலையில இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் அதை வச்சு கிண்டல் பண்ணோன்ன முத்து மீனாவை கூட்டிகிட்டே சீதா கிட்ட போய் கேக்குறாரு. சீதா சொன்ன உடனேயே முத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம கோவத்தோட வெளியில வந்துடுறாங்க. முத்துவை பார்க்க ஷெட்டுக்கு சிட்டி வரான். சிட்டி முத்து கிட்ட வந்து பேசுறான். என்னப்பா முத்து, உலக நடப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறியே அப்படின்னு. ஏய் செல்வம், இவன் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறான்? பேசாம போ சொல்லு, நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. சிட்டி உடனே, என்ன முத்து, எதுக்காக கோவமா இருக்கேன்றது கூட எனக்கு தெரியும் முத்து. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியல பாரு. ஏன் உன் ஒய்ஃப் உன்கிட்ட சொல்லலையா முத்து? இப்படித்தான் கூட இருக்கிறவங்களே அப்படியே முதுகுல குத்திடுவாங்க முத்து அப்படின்னு சிட்டி ரொம்ப குத்தலா நக்கலா பேசுறான். முத்துக்கு ஒண்ணுமே புரியல. முத்து கோவத்துல, இப்ப உனக்கு என்ன வேணும்? எதுக்காக ஏன் ஷெட்டுக்கு வந்து என்ன வம்புழுக்கிற? காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டியே நீ அப்படின்னு முத்து கேக்குறாரு. சிட்டி சொல்றாங்க, இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர முத்து, உனக்காக ஒரு உதவி பண்ணலான்னு வந்தேன். பாத்தீனா நீ கோவமா பேசுற. நீ என்கிட்ட அன்பா பேசுனா நான் எல்லா விவரத்தையும் சொல்லியிருப்பேன். எதிரிக்கு எதிரி நண்பன்னு நானும் ஒரு ஆளோட கூட்டு சேர போறேன். 2 நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருந்தேன் முத்து. அப்ப அங்க நடந்த கூத்த பார்த்தேன். என்னாலே மனசு தாங்கிக்க முடியல. உன்கிட்ட சொல்லணும், உன் மனசு என்ன பாடுபடுது அப்படின்னு நான் பாக்கணும் தான் நேரா வந்திருக்கேன் உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்கு அப்படின்னு சிட்டி பேசுறான். ஏய் நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. போ பேசாம, என்கிட்ட அடி இடி வாங்கிட்டு போறேன். முத்து, என்னெல்லாம் நீ அடிக்க முடியாது. என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. நீ வேணா உலக நடப்பு என்னன்னு தெரியாம இருக்கலாம், உன் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு ஊரை சுத்தி 1000 கண்ணு. எனக்கிட்ட வேலை பாக்குறவங்க இந்த போட்டோவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இங்க பாரு, இத பார்த்தா உன் மச்சன்சி மாதிரி இல்ல அப்படின்னு சிட்டி ஒரு போட்டோவை காமிக்கிறான். முத்து பார்த்த உடனே ஆத்திரத்துல அப்படியே கார் மேல உட்கார்ந்து இருந்த முத்து அப்படியே படக்குன்னு இறங்குறாரு. ஏய் என்னடா இது? என்ன முத்து, போட்டோவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்ட? உன் மச்சன்சி அந்த சீதாவுக்கும் அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் அந்த அருணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, பதிவு திருமணம். இது உனக்கு தெரியும்னு நினைச்சுதான் சரி எங்க கல்யாண விருந்து போடலையேன்னு கேட்க வந்தேன். இந்த போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறியே, அடுத்த போட்டோவை பாரு அப்படின்னு சிட்டி மீனா சேர்ந்து நிக்கிற போட்டோவையும் காமிக்கிறாங்க. ஏய் இது இது இதுதான் முக்கியமான பாயிண்ட். உன் சம்சாரம் நிக்குதுப்பா. என்னமோ நானும் என் சம்சாரமும் நகமும் சதையும் மாறியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா தான் இருப்போம், பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா சீன் போடுவீங்க. கல்யாணம் ஆகி 2 நாள் ஆச்சு, இன்னும் உன்கிட்ட உன் சம்சாரம் சொல்லலன்னு இதுல இருந்தே தெரியுதுல. முத்து, நான் உனக்கு சாதகமா வேலை செய்யறேன். அந்த அருணை எனக்கும் பிடிக்காது. நான் சரக்கு எடுத்துட்டு போனேன்ப்பா, வண்டிய மடக்கி புடிச்சிட்டான் 2-3 தடவை. இந்த தடவை நான் எனக்காக வேலை செய்ய போறதில்ல, உனக்காக வேலை செய்யறேன் முத்து. அந்த அருணை மாட்டி விட்டு அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதான் என்னோட நோக்கமே. முத்து, உனக்கும் அருணை பிடிக்காது, எனக்கும் அருணை பிடிக்காது. நம்ம 2 பேர் கூட்டணி சேர்ந்துக்கிறோமே அப்படின்னு சிட்டி கேக்குறான். முத்து உடனே, டேய் நல்லவங்க கூட தாண்டா கூட்டணி சேரணும், அதுவும் நல்ல விஷயத்துக்காக. என் குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த பத்தி நீ தெரிஞ்சுகிட்ட என்கிட்ட வந்து சொல்ற, பரவாயில்ல போயிட்டு போட்டோம். என் சம்சாரம் என்கிட்ட சொல்லல, அது பரவாயில்ல. ஆனா நான் உன்கிட்ட கூட்டணி சேருவேன் நீ எப்படா நினைச்ச? போடா பேசாம. செல்வம், இவனை அடிச்சு துரத்து, இல்லன்னா என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போவான். முத்து, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். அந்த அருணை வச்சு செஞ்சிடலாம். உன் மச்சன்சி அதான் உன் சம்சாரத்தோட தங்கச்சிய, அப்புறம் நீ விருப்பப்பட்ட ஆளுக்கு கட்டி கொடுத்துரு. டேய் போடா பேசாம அப்படின்னு முத்து கோவத்தோட நிக்கிறாரு. நகத்தை கடிக்கிறாரு. ஆத்திரமா வருது. நேரா மீனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாரு. வீட்டுல மீனா இல்ல. எங்கேயோ தேடி பாக்குறாரு. பூ கொடுக்கற இடத்துலலாம் எங்கேயுமே இல்ல. சரி எப்படினாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா மீனான்னு சொல்லி நேரா சீதாவையும் பாக்குறதுக்காக முத்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. மீனாவும் சீதாவும் அங்க இருக்காங்க. முத்து வந்தவொடனே, வாங்க மாப்பிள்ள, என்ன இவ்வளவு தூரம் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க. ஆமா அத்தை, எனக்கு என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல.
என்ன பார்த்து சிலர் எகத்தாளமா பேசுறாங்க. அதெல்லாம் என்ன உண்மையான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என் வைஃப் எனக்காக வாழ்றவ மீனா. எனக்கு ஒரு கஷ்டம்னா அத புரிஞ்சுக்குருவா. என்ன ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்கன்னா அவளுக்கும் அவங்கள பிடிக்காது அப்படிதான் நான் நம்பினேன். ஆனா மீனா இப்பெல்லாம் அப்படி இல்லத்த. யாரு வேணா அவமானப்படுத்தலாம். அத்த நீங்க கூட என் மூஞ்சில காரிய துப்புங்க. ஏன் முட்டா பயல, உன் சம்சாரத்தை நம்பாத, உன் சம்சாரத்தோட அம்மா குடும்பத்துக்காக நீ எதுவும் செய்யாத அப்படின்னு துப்புங்கத்த. உங்க குடும்பத்தை என் குடும்பமா நினைச்சு சீதாவை என் தங்கச்சியா நினைச்சு சீதாக்கு நான் மாப்பிள்ள பார்த்தேன். ஆனா என்ன ஏமாத்தி என் தலைய மொட்டை அடிச்சு சந்தம் பூசி கழுத மேல ஏத்திட்டாங்கத்த. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனாவும் சீதாவும் அமைதியா இருக்காங்க. மீனாவோட அம்மா, என்னாச்சு மாப்பிள்ள, என்ன விஷயம்? என்கிட்ட ஏன் அத்தை கேக்குறீங்க? இந்த 2 பேர் நிக்கிறாங்களே இவங்க கிட்ட கேளுங்க. என்ன சீதா, எல்லா வேலையும் முடிச்சிட்ட. இந்த முத்து முட்டாள்னு நினைச்சிட்ட இல்ல? இப்ப கூட நானு உனக்காக மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என் தங்கச்சி மாதிரி, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு உனக்காக மாப்பிள்ள தேடுறேன். அந்த அருண் எனக்கு தனிப்பட்ட விரோதி தான். அதுக்காக நான் அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா நீயும் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லவே இல்லைல்ல மீனா? நீ கூட ஏமாத்திட்டல. ஆனா நீ கண்டிப்பா இதுக்கு அனுபவிப்ப மீனா. என்ன ஏமாத்தி உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நான் உன்னை என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனா? உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். எதுக்காக இப்படி பண்ணின? என் முகத்துல கரிய பூசிட்டீங்கல்ல, இனிமே உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு முத்து கோவத்தோட போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே சீதாக்கு கால் வருது. அருணை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. சீதா அழுதுகிட்டே மீனா கிட்ட வந்து, அக்கா அருணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு கதறாங்க. ஸ்டேஷனுக்கு போய் கேட்கும்போது அருண் தன்னோட பதவிய தப்பான இடத்துக்கு பயன்படுத்திட்டாரு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காருன்னு சொல்லி அவரை ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே வராங்க. மீனா, வா அவர்கிட்ட போய் கேட்கலாம். அக்கா எப்படிக்கா மாமா மூஞ்சில எப்படி முழிக்கிறது? மாமாக்கு தெரியாம போய் சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கோம். இப்போ அருணுக்காக ஒரு பிரச்சனை. அருண் இந்த மாதிரி தப்பு பண்ற ஆளு வேணான்னு தானே மாமா சொன்னாரு. இப்ப கரெக்டா அருணும் மாட்டிக்கிட்டாரு. ஒருவேளை அருண் தப்பான ஆளோ அப்படின்னு சீதா பதறாங்க. மீனா உடனே, சீதா இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, வா போய் பார்க்கலாம். மீனாவோட அம்மா, ஏய் என் மாப்பிள்ள தங்கமானவர், அவரை ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மீனா நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. மாப்பிள்ள கோவப்படுறதுல கரெக்டா தான் இருக்கும். அவர் சொன்னா சரியான விஷயமா தான் இருக்கும். இப்ப தெரிஞ்சு போச்சா? மாப்பிள்ள சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆகல, அந்த ஆளை ஜெயில போட்டாங்களா? எப்படி நம்புனீங்க அப்படின்னு மீனாவோட அம்மாவும் திட்டுறாங்க. ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு நேரா சீதாவும் மீனாவும் முத்துவை பார்க்க வராங்க. ஏங்க அருணை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்களாம். அருண் அவர் வண்டியில ஏதோ ஒரு போதை பொருளை கடத்திருக்காராம், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெளியில வர முடியாத வாரண்ட் எல்லாம் போட்டிருக்காங்களாம் அப்படின்னு மீனாவும் சீதாவும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. முத்து சார், செல்வம் அந்த ஸ்வீட் எடுறா. இப்பதான்டா எனக்கு சந்தோஷம். ஏன் எதிரி எனக்கு எதிர்த்து பேசினா கூட, சண்டை போட்டா கூட வருத்தம் இல்லடா. கூடவே இருக்கவங்க பொய் சொல்லி துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் நம்ப கூடாதுடா. மேடம், நீங்க 2 பேரும் பெரிய மனுஷங்க, நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனிப்பு சாப்பிடுறீங்களா? சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கீங்க. நான் சீதா, நான் சொன்னேன் படிச்சு படிச்சு. உங்க அக்கா தான் கேட்கல, ஆனா நீயாச்சும் மாமாவாச்சேன்னு கொஞ்சமாவது கேட்டிருக்கலாம்ல. நல்ல இனிப்பான செய்தி சொல்லியிருக்க, பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த அருண் இப்படிப்பட்டவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு முத்து கோவப்படும்போது மீனா வந்து, இந்த பாருங்க, நான் செஞ்சது தப்புதான். என் தங்கச்சி லவ் பண்ணா அவளோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாம மறைச்சு மறைமுகமா வச்சுட்டேன். தப்புதான். இப்போ சீதா உங்க தங்கச்சி மாதிரின்னு சொன்னீங்கல்ல, கொஞ்ச நேரத்திலே மனசு மாறிடுவீங்களா? சீதா ஒரு கஷ்டத்துல இருக்கானா அவளுக்காக உதவ மாட்டீங்களா? ஏன் உதவணும்? நான் எதுக்கு உதவணும்? ஆனா இந்த தப்பு எப்படி நடந்துச்சு, எங்க அடிச்சா இந்த விஷயம் சரியா வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உங்களுக்கு உதவ மாட்டேன். என்கிட்ட சொன்னீங்களா? என்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? விஷயத்த செஞ்சுட்ட, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம என்ன குத்தி குத்தி பேசுன அப்படின்னு மீனாவை பார்த்து கேக்குறாரு. அதே இடத்துக்கு அருணோட அம்மாவும் வராங்க. தம்பி, உங்களால தான் காப்பாத்த முடியும்னு சொல்லி அருண் சொன்னான். நீங்க ஹெல்ப் பண்ணா அருண் வெளியில வந்துடலாம் அப்படின்னு அருணோட அம்மா கெஞ்சுறாங்க. மீனா அண்ணாமலைக்கு போன் பண்ணி அண்ணாமலையும் வர வச்சு முத்து கிட்ட பேச வைக்கிறாங்க. முத்து, நீ தான் உதவி பண்ணணும். மீனாவும் சீதாவும் எங்க போவாங்க? ஏதோ புத்தி கெட்டத்தனமா தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. அருண் நானும் விசாரிச்சு பார்த்தேன், ஓரளவுக்கு நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. நீ உதவி பண்ண முத்து அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே முத்து ஆக்ஷன்ல இறங்குறாரு. கரெக்டா யார பிடிச்சா இந்த கேஸ் முடிவுக்கு வரும்னு கண்டுபிடிச்சு சிட்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி நிறுத்துறாங்க. இவன் தான் சார்
இவன் தான் அருணோட வண்டியில போதை மருந்த மறைச்சு வச்சது. அருணே இந்த பொருளை கடத்திட்டு போறாருன்னு போன் பண்ணி சொன்னதும் இவன் தான் சார் அப்படின்னு சிட்டிய முத்து புடிச்சு இழுத்துக்கிட்டு வராரு. அருணை ரிலீஸ் பண்றாங்க. அருண் முத்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை எதிர்த்துக்கிட்டு சீதாவை கல்யாணம் பண்ணி உங்களை ஜெயிச்சு காட்டணும், உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், மன்னிச்சிருங்க. நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் நான் சீதா கூட சேர்ந்து வாழ்வேன். இல்லனா வேண்டாம், இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு அருண் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. மீனாவும் சீதாவும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.